ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11:50 ஆயிடுச்சுங்க. நைட் 11:50 ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, 12:00 ஃப்ளைட் வந்து லேண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 12:30க்கு உள்ளே போகிற மாரி நம்ம வந்து பிளான் பண்ணி வந்திருந்தோங்க நாமக்கல்லேருந்து. இப்போ வந்து எக்ஸாக்ட்டா நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவநெல்லி டோல்கேட் கிட்ட தாங்க இருக்கோம். டுவர்ட்ஸ் வந்து ஹைதராபாத் போகிற மாரி நிற்கிறோங்க. ஆக்சுவலி நம்மள வந்து பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் இப்போ வந்து 1 ஹவர் லேட்டுங்க. இப்போ வந்து நம்ம இப்போ வந்துட்டு நம்மளுக்கு டைம் வந்து இன்னும் 1 ஹவர் கழிச்சு நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளார உள்ளே போனா போதுங்க. நம்ம கரெக்ட்டா வந்து கஸ்டமர் வந்து 1:30 அந்த மாரி வந்து உள்ளே வர சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, உள்ளே போனோம் அப்படின்னா ஏர்போர்ட் பார்க்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியிலேயே வெயிட் பண்ணிருக்கோங்க. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கேப் தேவைப்படுது, 7 சீட்ரு 4 சீட்ரு எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருங்க. நம்ம இந்தியன் டாக்ஸி அண்ட் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தாங்க வச்சு நடத்திட்டு இருக்கோங்க. அதுக்கு கால் பண்ணிங்கன்னா எனக்கு தான் கால் வருங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு வீடியோக்குள்ளார உள்ளே போய் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டாக்ஸி சர்வீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல இருக்குங்க, அந்த ஒசூரில் இருக்குங்க. நாமக்கல்ல இருக்க நம்பரும் கொடுத்துருக்கேன், ஒசூரில் இருக்க நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நாமக்கல்ல வந்து வண்டி தேவைப்படுது, லோக்கலில் தேவைப்படுது, ரெகுலராக மந்த்லி பேக்கேஜ் தேவைப்படுது, எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒசூர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஸ்கூல் ட்ரிப்பு, ரெகுலர் ட்ரிப்பு, பேக்கேஜ், ரெண்டல் பேக்கேஜ், அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ், டே ரெண்ட்டு எல்லாத்துக்குமே பண்ணுறோங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஹைதராபாத்துங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த சர்வீஸ் ரோட்டில் அப்படியே நம்ம லெஃப்ட் வந்து ஏறிடுவோங்க. அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நம்ம வந்து அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்குள்ளார வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆயிடுவோங்க. அவ்வளோதாங்க. இந்த லெஃப்ட் பிரிட்ஜில் மேலே ஏறிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளார உள்ளே போயிடலாங்க. நம்ம ஒயிட் ஏஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீட்டாக பளபளன்னு ஜொலிக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா லேண்டிங் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இமிக்ரேஷன் மட்டும் முடிச்சுட்டு வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அவ்வளோதாங்க. நம்ம இப்போ கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து அரைவல் வந்து போயிட்டுருக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா T2 அரைவல் வந்து கஸ்டமர் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து T2 அரைவல் தாங்க போகிறோம். ஆனால் பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்லாம் வரீங்க அப்படின்னா பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டங்க. அண்ட் நம்ம நிறைய வாட்டி வந்திருக்கோம், அதனால் நம்ம ஈஸியாக வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வந்து இதில் ரைட் எடுத்து அடுத்த சப்வேல வந்து கீழே போகணுங்க. சார்ஜ் வேறு இல்லைங்க, மொபைலில் சார்ஜ் வேறு இல்லை. இந்த ட்ரிப்பு வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணுறதோட எண்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நாமக்கல்ல கிளம்பிட்டோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டு தாங்க. கேப்பகுண்டா ஏர்போர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, தேவநெல்லி ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டுக்கு தாங்க வந்து கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. பிக்கப்பு வந்து இங்கே பிக்கப்பு, நாமக்கல் வந்து ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க நம்ம. ஸோ அதனால் வந்து வந்திருந்தோங்க. ஏன்னா வர வழியில் வந்து விலாக் எதுவுமே கண்டினியூ பண்ணல. நான் இங்கேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே எந்த ஒரு வீடியோ எடுக்கலைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் சரியில்லை போல், சார்ஜர் ஒயர் கட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 22% தாங்க இருக்குது. ஸோ வந்து கஸ்டமர் வந்து இப்போ வந்து நல்லபடியாக பிக்கப் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. டுவர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நாமக்கல் கிளம்பிட வேண்டியதாங்க. பார்க்கலாங்க போகிற வழியில். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரியாக வந்து பார்த்திங்கன்னா 2:36 ஆகுதுங்க டைமு. பார்க்கலாங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பலில் வந்து ஏதாச்சும் மொபைல் ஷாப் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஹெர்பல் வழியாக தான் இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ளே பூந்து தாங்க வரோம். ஸோ ஹெர்பலில் ஏதாச்சும் சார்ஜர் ஒயர் இருந்துச்சுன்னா சார்ஜர் ஒயர் வாங்கிடலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7க்குள்ளார நாமக்கல் வந்து ரீச் ஆயிடுவோங்க. நம்ம நாமக்கல்லையே போய்ட்டு சார்ஜர் ஒயர் வாங்கிக்கலாங்க. ஒருவேளை வந்து ஹெர்பலில் சார்ஜர் ஒயர் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டோட வந்து க்ளோஸ் பண்ணிடுவேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நல்லபடியாக பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஆனால் பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வந்து வந்துட்டு போனவங்க தாங்க பழக்கம் இருந்தால் தான் கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணிட்டு கரெக்டாக போக முடியும். இல்லைன்னா நம்மளும் டென்ஷன் ஆகிட்டு கஸ்டமரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறமா ரொம்ப ரிஸ்க் ஆயிருங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இடத்துல வந்து பிரிஞ்சு கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வந்து நம்மளே பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு புக்கிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் டாக்ஸி கால் பண்ணுங்கள். நம்ம அஃபண்டல் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டி வந்து கரெக்டாக முடிச்சு கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.